வணக்கம். Welcome to this mathematics channel. So this channel only for the maths videos. So maths problems oriented videos போட்டு வரோம். So I am Krishna Kumar, Department of Mathematics. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது தேர்ட் இயர் பிசிஏக்கு வரக்கூடிய ஆர்எம்டி பேப்பர், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், தட் இஸ் ஆப்ரேஷன் சர்ச். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. கேம் தியரி. கேம் தியரியில் சால்வ் த கேம் அப்படி நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன மெத்தடு ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னா, சேடல் பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த கிவன் கேம்னுடைய சால்வ் பண்ணலாம். அப்புறம் டாமினன்ஸ் ரூல் வச்சுட்டு கேமை சால்வ் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடோட நம்மளுக்கு இந்த கேம் தியரி டாபிக் முடியுது. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் டிஆர்பி, செட்டு, அந்த மாதிரி டீச்சர்ஸ் ரிலேட்டட் ஜாப், அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிஏ இது ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு. ஸோ போர்டு எக்ஸாமில் கேட்குறது தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம், சால்வ் பண்ணலாம். கவனிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் 2/n. 2/n அப்படின்னு படிப்போம். 2x(n), அதர்வைஸ் தட் இஸ் 2 row n column அப்படின்னு சொல்லுவாங்க. த கேம் பை த சப் கேம் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் த கிராஃபிக்கல் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 row இருக்குது, இஸ் ரைட். 3 column அவங்க ஜென்ரலைஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 3 column. ஸோ சொல்யூஷனில் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், அதை உங்களுக்கு தெளிவாக கிளியராக தெரிகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை பாயிண்ட்ஸாக மாற்றிக்கிறோம். 1,8, 3,5, 11,2, 3 பாயிண்ட்ஸு. இப்போ நான் ஒரு கிராஃப் வரைஞ்சி எப்படி வரைகிறேன்னு பார்த்துங்க. இந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ண போகிறோம். இதை நோட் பண்ணிங்க ப்ளீஸ். நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுட்டேன் ஆக்சுவலாக, சரிங்களா. இப்போ கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு இருக்குது இல்லையா. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், பேரலாக 2 லைன் வரைகிறோம். இந்த மாதிரி ஒரு லைனு, இந்த மாதிரி லைன். எப்படி கிராஃபில் வந்து ஆரிஜின் மார்க் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இங்கே 0 0 கரஸ்பாண்டிங்காக 0 0ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வர்றது நம்ம நெகட்டிவ் -1 -2, இந்த பக்கம் -1 -2, இந்த பக்கம் வர்றது பாசிட்டிவ் 1 2 3 4 அப் டு 1 2 3 4 அப் டு எப்படி கிராஃப் ஷீட்டில் இருக்கோ அதே மாதிரி தான். பட் அங்கே XY ஆக்சிஸ்ன்னு இருக்கும். இங்கே நம்ம இந்த மாதிரி பேரலல் லைன்ஸில் வந்து 0 ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ் நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது 1,8 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. 1, அந்த A1ல் 1 எது இங்கே பாருங்கள், நான் இதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். A1 1, 8, A2ல் 8. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள். 1 to 8 கரெக்டுங்களா. ஸோ 1 to 8 ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் மெத்தட் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3,5, 3 ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 3. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு 11,2. ஸோ 11 இங்கே நான் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 11 2 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இது புரியுதுன்னு பாருங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஓகே. ஸோ இப்போ இந்த மெத்தட், இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் 2/3 ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் இல்லைங்களா. இந்த ரெக்டாங்கிள் எப்படி இருக்குது ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்குது. ஞாபகம் வச்சிங்க, ஹரிசாண்டல் ஷேப். ஸோ ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு இருக்குது, அல்காரிதம். தட் இஸ் லோயர் என்வலப் நம்ம எடுத்துக்கிறோம். இது அப்பர் என்வலப் சொல்லுவாங்க, இது லோயர் என்வலப். ஸோ இது என்ன ரீஜன் பார்த்தீங்கன்னா லோயர்
envelope region இது. ஸோ இந்த லோயர் envelope regionல நல்லா கவனிச்சுட்டு வாங்க. லோயர் envelope regionல தட் இஸ் இதுதான் வந்து லோயர் envelope. இது envelope அப்படின்னு வச்சாங்கன்னா இப்போ envelope கவர் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி இப்படி வைப்போம் envelope கவர், அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால இது லோயர் envelope. இது வந்து அப்பர் envelope. அப்பர் envelope நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இதே ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக வெர்டிகலாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம அப்பர் envelope கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அது முக்கியம். ஸோ இங்கே லோயர் envelope பிகாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ லோயர் envelope ரீஜன் இதை முதல்ல மார்க் பண்ணிடும். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த 2 பாயிண்ட் விட்டுருங்க. அண்ட் தென் இந்த இடம் ஹையஸ்ட்டாக இருக்கா இல்லை இந்த இடம் ஹையஸ்ட்டாக இருக்கா. ஸோ வெல் நோன் கிளியர். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக வருது. ஹையஸ்ட் மீன்ஸ் இந்த என்வலப்பில் எனக்கு ஹையஸ்ட்டாக வர இடம். ஆக்சுவலாக இங்கேயும் இருக்குது இல்லைங்களா, இங்கேயும் இருக்குது அந்த பாயிண்ட்டு. பட் திஸ் இஸ் ஒன் இஸ் த ஹையஸ்ட். ஸோ இதோட கம்பேர் பண்ணுறப்போ திஸ் இஸ் த ஹையஸ்ட். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் ஆகிற அந்த பாயிண்ட் அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். 3,5 கரெக்டுங்களா. இந்த 3,5ன்ற லைனும் தென் 11,2 அப்படின்ற லைனும் சேர்ந்து இன்டர்செக்ஷன் ஆகிற இடம் தான். இஸ் ரைட், கரெக்டுங்களா. பாருங்கள், இந்த 3,5 அப்படின்ற பாயிண்ட்டும் அண்ட் தென் 11,2. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை 2x2 மேட்ரிக்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாருங்கள், இந்த இன்டர்செக்ஷன் ஆகிற இந்த 2 லைன்ஸுடைய பாயிண்ட்ஸை நான் 3,5 அண்ட் 11,2 இதை நான் எப்படி எந்த பேட்டர்னில் எடுத்திருக்கேன்னா, இப்போ 3,5 11,2 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா, அந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுன்னு அந்த 3,5 11,2 இந்த இதில் இருக்குது. இதே பேட்டர்னில் தான் எடுத்து எழுதுகிறோம். ரோவில் 3,11, செகண்ட் ரோவில் 5,2 அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இஸ் இட் ரைட்? 3,11 5,2. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் திஸ் ப்ராப்ளம் 2/2. வெரி ஈஸி. இது லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இதை பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான இது தான். ஃபார்முலாவே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டிட்டர்மினேஷனில் எப்படி கிராஸ் பண்ணலாம் அதே தான். 3 × 2 என்ன போட போகிறோம் 6 கரெக்டுங்களா. 3 × 2 மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெயின் டயகனல் மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. இப்போது சப் டயகனல் 5 × 11 கரெக்டுங்களா. 5 × 11. ஸோ டிவைடட் பை இந்த 3 × 2வை நான் டினாமினேட்டில் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், 3 + 2 தென் மைனஸ் இதை 5 × 11 எப்படி எழுதுகிறேன் டினாமினேட்டரில் 5 + 11. ஸோ நம்மளுக்கு இப்போது ஆன்சர் ஈஸியாக கொண்டு வரலாம். 3 × 2 வந்து 6 மைனஸ் 5 × 11 55 and then divided by 3 + 2 it is 5 then minus அப்புறம் 5 + 11 that is 16. So which is equal to okay. So 6 இது minus 55 then 5 then minus 16. 6 minus 55 that is minus 49 divided by 5 minus 16 is 31 minus 9 கரெக்டுங்களா. minus gets cancelled 49/9. So this is our required value of the game. So இந்த graphical methodல ஈஸியாக நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா. இது பார்ட் பி மோஸ்ட்லி பார்ட் சியில் நம்மளுக்கு கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாங்களா. ஸோ இது செகண்ட் ப்ராப்ளம், சால்வ் த கேம் யூஸிங் த கிராஃபிக்கல் மெத்தட். இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. பட் என்னென்னா வெர்டிகல் ஷேப்பில் இருக்குது. இஸ் ரைட், வெர்டிகல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 row 2. ஸோ ஆஸ் இட் இஸ் எல்லாம் நான் இதெல்லாம் பாயிண்ட்ஸ்மாக நோட் பண்ணியிருக்கேன். -6, -7, 4, -5, -1, -2, -2, -5, 7, -6. ஆஸ் இட் இஸ் எப்படி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போட்டோமோ அதே தான். ஸோ நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸோ என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக இங்கே எழுதி வச்சுருக்கேன்.
செகண்ட் பேஜில் நான் கேரி ஓவர் பண்ணிட்டேன். ஸோ -6 7 -6 இங்கே நோட் பண்ணிக்கலாம் இல்லையா, -6 7. ஸோ இந்த நோட் பண்ணிவிட்டு லைனை நம்ம ஜாயின் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். And then 4, this is a 4, so -5. So 4, -5 இந்த லைனில் ஜாயின் பண்ணிடும். And then -1 -2, so இங்கே -1, நெக்ஸ்ட்டா இங்கே -2. Then -2 5, -2 கரெக்டுங்களா, தென் 5. ஸோ -2 5 இந்த லைன் ஜாயின் பண்ணுறது. ஃபைனல் 7, -6 7 அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வரும். ஆக்சுவலாக +7 பாசிட்டிவ் +7, தென் -6ன்றது நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணி 7, -6 ஓவர். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளம் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்குறது இதே ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் தான், பட் திஸ் இஸ் அ ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இஸ் ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இட்ஸ் அ வெர்டிக்கல் இருக்கிற ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். இதான் கிராஃபிக்கல் மெத்தடில் இப்போ நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளத்துக்கு, தட் இஸ் அ ஹரிசாண்டல் ஷேப், திஸ் ஒன் இஸ் அ வெர்டிகல். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், அப்பர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்பர் என்வலப் ரீஜன். இங்கே நம்ம அதை தான் எடுத்துக்க போகிறோம், அப்பர் என்வலப் ரீஜன். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். லோயர் என்வலப்பில் எது ஹையஸ்ட் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது இந்த இதில், இந்த ரீஜனில். ஓகே, இந்த ரீஜனில் எங்கே ஹையஸ்ட்டாக இன்டர்செக்ட் ஆகுது. இப்போது அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பர் என்வலப்பில் எதை பார்க்க போகிறோன்னா, இது அப்பர் என்வலப் ரீஜன். அப்பர் என்வலப் ரீஜனில் எது லோயரில் எனக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ரைட். பாருங்கள், திஸ் இஸ் அ லோயர், கரெக்டுங்களா. பாருங்கள், இதுதான் என்னுடைய அப்பர் ரீஜன் வரும், கரெக்டுங்களா. அப்பர் என்வலப் ரீஜன். அப்பரில் லோயர் இருக்கிறது இங்கே தான். ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கூடாது. இந்த ரீஜனில் அப்பர் என்வலப்பில் இங்கே ஒரு பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது, பட் நம்ம அதை எடுத்துக்க முடியாது இல்லையா. ஸோ லோயர் பார்க்குறோம், அப்பர் என்வலப்பில் லோயர். இதே போன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா லோயர் என்வலப்பில் இருக்கிறதுல ஹையஸ்ட் இங்கேயும் இருக்குது, பட் இது தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க, ஏன்னா அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இந்த இன்டர்செக்ஷன் ஆகிறதுக்கு கரஸ்பாண்டிங் என்ன லைன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 and -5. ஓகே, I'm sorry, 7 and -6, and then -2, 5. இந்த ரெண்டு பாயிண்ட். ஓகே, -2, 5, 7, -6 அது எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், -2, 5, 7, -6. ஸோ அதே பேட்டர்ன்லேயே இங்கே பாருங்கள் இடம் இருக்குது, நான் இங்கேயே போட்டுறேன். -2 and then 5, 7, -6. ஸோ இதில் ஒரு என்ன பியூட்டி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சேடல் பாயிண்டில் 2/2 அப்படி மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணி 2/2 கொண்டு வந்து வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட்லையும் 2/2 கொண்டு வந்து வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கிறோம். அந்த ரைட் பாருங்கள், அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற அந்த 2 லைனுடைய பாயிண்ட் லைன் ஜாயின் இந்த பாயிண்ட்ஸை தான் எடுத்துக்கிறோம். -2, 5, 7, -6. அது ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ கிவன் ப்ராப்ளத்தில் அந்த இதெல்லாம் நம்ம பேட்டர்னில் எழுதிக்கிறோம். ஓகே, நவ் we are going to find out the value of the game. Very easy இல்லையா. பாருங்கள் என்ன பண்ணுவோம்,
just in the cross multiplication, that is minus 2 into minus 6 minus 5 into 7 or 7 into 5. That is in the cross multiplication. Denomination எப்படி போடுவோம் அதே மாதிரி தான். டினாமினேட்டரை மட்டும் என்ன பண்ணுவோம், மைனஸ் 2 மைனஸ் 6 எப்படி வருவோம்னா மைனஸ் 2 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 6, இது ரொம்ப முக்கியம். மைனஸ் இது ஆஸ் இட் இஸ் 5 ப்ளஸ் 7 அப்படின்னு எழுதிடும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு 12 மைனஸ் 7 into 35 by the minus 2 minus 6, is it right? That is minus 8. 5 plus 7, 12. So minus 12. So which is equal to, okay. So in the minus minus gets cancelled. So final நம்மளுக்கு என்ன வருது 23 by 20. So this is our required value of this gamma. This value of this required gamma. Okay. So that is very important. Please note down this. It's a very important one. Clear? Okay, next problem. So third problem, already I have solved this one. So try to understand. So in the matrix, என்ன matrixல கொடுத்திருக்காங்க நமக்கு நல்லா தெரியும், horizontal matrix. So as it is 2,6 minus 2,5 3,1 7,4 6,0 அந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு கரெக்டுங்களா. as it is எல்லாமே பழைய இது தான், பாயிண்ட்ஸை மார்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா லோயர் என்வலப் தான் பார்க்குறோம், கரெக்டுங்களா. பிகாஸ் திஸ் அ ஹரிசான்டல். ஸோ இதில் நம்மளுக்கு ஹையஸ்ட் ஆர் இன்டர்செக்டிங் ஆர் கரஸ்பாண்டிங் இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2,5 3,1 பாருங்கள். 3,1 மைனஸ் 2,5 அந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிறது கரஸ்பாண்டிங் லைன், கரெக்டுங்களா. ஸோ ஹையஸ்ட் தான் பார்க்கணும் லோயர் என்வலப்பில் ஹையஸ்ட், ஏன்னா இது லோயர் என்வலப் ரீஜன், இதில் ஹையஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த பாயிண்ட் மேக் பண்ணுற இந்த இது மைனஸ் 2 5 3,1 இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வரும் இந்த பேட்டர்ன் மைனஸ் 2 3 5 1 கரெக்டுங்களா. அந்த இதுவை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதியாச்சு மைனஸ் 2 3 5 1 ஆஸ் இட் இஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் நோட் திஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.